ஹாய். இன்னைக்கு காலையில் எனக்கு 5:30 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பறக்க பறக்க போய் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா எங்கள் நாத்தனார் வீட்டில். எங்கள் நாத்தனார் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் அரும்பாவூரில் இருக்காங்க. ஐயோ, என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஹலோ அக்கா அப்படின்னேன். அம்மா உனக்கா போட்டேன், பாப்பாவுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு உனக்கு போட்டேன்னா அங்கே மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பயந்து போயிருந்தேன். மழை பெய்யுதா அப்படின்னு கேட்குறது கூலாக. ஒன்றுமே சொல்ல முடியல. பெய்யுதுக்கா அப்படி சொல்லிட்டு சரிடா வச்சிடறேன்டான்னு வச்சிருச்சு. அப்புறம் நான் எங்கே தூங்குறது? அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. அப்புறம் பேர பசங்க ஏஞ்சி வந்துருச்சு. அதுலேருந்து இன்னும் நான் தூங்கலை. இப்போ தான் தூங்குது. நாத்தனா போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லணும்னு நான் சொல்லவே இல்லை இன்னும். அவளுங்க வந்து வேலையாக இருப்பா. நானும் கோயிலுக்கு போனேன் அப்படி இப்படின்னு வேலை சரியாக இருந்துச்சு. அதனால் நான் இன்னும் அவங்கள்ட்ட பேசவே கிடையாது. இன்னைக்கு கிருத்திகை நீங்கள்லாம் கோயிலுக்கு போனீங்களா? நாங்கள்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம். இது முன்னாடி கோயிலுக்கு போய்ட்டு நான் சொல்லிட்டேன். அதனால் இப்போ பேசுகிற மாரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் இன்றைக்கி பொங்கல் தேங்காய் சட்னி சாப்பிட்டோம். பையனும் மருமகளும் மருமக பேர் சங்கீதா. அதனாலேயே என் பையன் சங்கீதா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு விட்டாங்க. நாங்கள் பொங்கல் செஞ்சோம் அவங்களுக்காக. பொங்கல் தேங்காய் சட்னி. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஹாய்.